ஸ்மித் விக்கிள்ஸ்வொர்த் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்தை சேர்ந்த மிஷினரி. இவங்க மிஷினரியா மாறுறதுக்கு முன்னால சாதாரண பிளம்பிங் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இவங்க மனைவி பாலி ஒரு காஸ்பல் மீட்டிங்க்கு போயிட்டு வரேன்னு சொல்லி கேட்குறாங்க. நீ போயிட்டு வா, நான் சரியா 7 மணிக்கெல்லாம் வரணும்னு சொல்றாங்க. மீட்டிங் முடிய லேட் ஆகுது. பாலி 7:30க்கு வராங்க. ஸ்மித் உடனே கதவை அடைச்சிடுறாரு. காலையில கதவை திறந்து பார்க்குறாங்க. இரவு முழுவதும் முழங்கால் படியிட்டு பாலி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. எப்படி இவங்களால முடியுது? கதவை திறந்த உடனே பாலி கணவருக்கு போய் காஃபி போட்டு கொடுக்குறாங்க. வேற எந்த ஒரு வார்த்தையும் பேசவே இல்லைங்க. அவங்க அவங்களோட டெய்லி வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்மித்துக்கு ஒரே ஆச்சரியம். எப்படி பாலினால இப்படி முடியுது? அப்ப பாலி வழங்கக்கூடிய தெய்வம் விசேஷித்தவர்னு அறிஞ்சுக்கிறாரு. தன்னோட வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுக்கிறாரு. விசுவாசிகளின் அப்போஸ்தலன்னு சொல்லி பேர் பெறாங்க. இன்னைக்கு கூட உங்களோட வாழ்க்கையிலயும் உங்க மனைவி உங்க பேச்சு கேட்காம இருக்கலாம், உங்க கணவர் உங்க பேச்சு கேட்காம இருக்கலாம், பிள்ளைகள் கேட்காம இருக்கலாம். ஆனா நமக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன சத்தியங்களை நம்ம உண்மையா இருக்கும்போது நம்மளோட சூழ்நிலையை அவர் மாற்றுவார். நம்மள அநேகருக்கு ஆச்சரியமுள்ள பாத்திரமாக, அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவாருங்க.